ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1189. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு ஷம்பு ஷம்கரரானார். நேற்றைய தொடர்ச்சி. காட்டு மத்தியிலே மாட்டிக்கொண்டாலே கஷ்டம். அதோடு அந்த காடு தீப்பற்றி கொண்டு வேறு எரிய ஆரம்பித்து விட்டால் இன்னும் எத்தனை பெரிய கஷ்டமாகும். அஞ்ஞானம் என்ற காட்டு மத்தியிலே போனால் மோட்சத்தின் வழிக்கு ரொம்பவும் தள்ளி போய்விட்டது ஆகும். மோட்ச வழிக்கு நேர்மாறானது அது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பந்த மோக்ஷம் என்பவற்றை எதிரெதிர் விஷயங்களாக பார்க்கிறோம். பந்தம் என்றால் தலை, விலங்கு போட்டு கட்டி வைத்திருக்கிற ஜனன மரண சுழலான சம்சார பந்தத்தை அது குறிக்கிறது. மோட்சம் என்றால் அந்த தலை போய்விட்ட கட்டற்ற சுதந்திர நிலை, தானே பரமாத்மா என அத்வைத அனுபவத்தை தரும் ஞானம்தான் அப்படிப்பட்ட மோட்சத்தை தரும் ராஜபாட்டை. அஞ்ஞானம் என்பது காட்டு மத்தி. அதில் சம்சாரம் என்ற காட்டு தீ பிடித்து கொண்டு ஜனங்கள் அதன் ஜுவாலையில் வெந்து வருபட்டு கொண்டிருந்தார்கள். பவதவசிகா தாப பாபஸ்யமாத்மானாது என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது. பவதவசிகா என்றால் சம்சாரமாகிய காட்டு தீ. நதியின் ஆரம்பஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தட்சிணாமூர்த்தி கைலாச லோகத்தில் வட விருட்சத்து அடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொன்னேன். அது என்ன ஊற்று? ஷம் என்று வேதம் சொல்லும் நித்திய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று. நித்திய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோட்சம்தான். அது தவிர பாக்கி எல்லா இன்பங்களும் அனித்திய சுகங்களே. அந்த ஷம் என்பதன் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் ஷம்பு. ஷம்பு என்றால் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று. இப்பொழுது இரண்டையும் இணைத்து பார்க்கலாம். இங்கே ஜனங்களால் அஞ்ஞான காட்டில் சம்சார அக்னியில் தாபத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தட்சிணாமூர்த்தியோ ஞான தீர்த்தமாகிய மோட்ச சுகத்தின் ஊற்றாக ஜில் என்று இருக்கிறார். இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமானால் அந்த தீர்த்தத்தை கொண்டுதானே பண்ண முடியும். ஆனால் அந்த ஷம்பு ஊற்று ஏதோ உச்சிஸ்தானத்தில் சனகர் போன்றவர்களால் மட்டுமே அடையக்கூடியதாக அல்லவா இருக்கிறது. அதை எப்படி இந்த உலக மட்டத்திற்கு, அஞ்ஞான ஜீவ சமூகத்தின் மட்டத்திற்கு கொண்டு வருவது? பகீரதன் ஆகாசத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த ஷம்புவை யாரும் கொண்டு வர முடியாது. கங்கையின் சக்தியையும் தாங்கிக் கொண்டு அளவாக கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்பிய அவரையே இறக்கி கொண்டு வர யாருக்கு சக்தி உண்டு? வெளி மனுஷர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. ஏனென்றால் அவர் தமக்கு வெளியாக வேறாக எதுவுமே இல்லாத அத்வைத சமாதியிலேயே இருந்து கொண்டிருப்பவர். அந்த சமாதியிலிருந்து அவரை யாரும் அசைக்க முடியாது. அப்படியானால் இங்கே அஞ்ஞான காட்டில் சம்சார தீ பற்றி எரியும் பொழுது ஞான மோட்ச ஊற்றாக அவர் இருந்தும் கூட அந்த தீர்த்தத்தால் இந்த அக்னியை அணைப்பதற்கில்லாமல் இதில் ஜனங்கள் வெந்து மடிய வேண்டியதுதானா? இல்லை. ஏனென்றால் வெளியிலிருந்துதான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்குள்ளேயே சுரந்து கொண்டிருக்கும் கருணை அவரை எழுப்பி இறக்கி கொண்டு வர முடியும். அந்த கருணையைத்தான் சிவாபின்னமான, அதாவது சிவனிடமிருந்து பிரிக்க ஒண்ணாததான சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்வது. லோக நாடகத்தில் ஒரு அளவு வரை ஜனங்கள் அஞ்ஞானத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடும் பொழுதும் அவர் பாட்டுக்கு பேசாமலே உட்கார்ந்தபடி இருந்தாலும் அப்புறமாக காடு பற்றி கொண்டு ஜனங்கள் சம்சார தாபத்தில் வேக ஆரம்பித்து விடுவார்கள் என்றால் அப்பொழுது அவருடைய கருணை அவரை சும்மா உட்கார்ந்திருக்க விடாது. அப்படித்தான் இப்பொழுதும் ஆயிற்று. அஞ்ஞான காட்டு மத்தியிலே சம்சார தீயிலே வெந்து கொண்டிருக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சம்புவுக்கு தோன்றிவிட்டது. திராதும் லோகாத்து, லோகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று. இப்படி தோன்றிய உடனே அவர் மௌனமாக தாம் பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டார்.
முக்துவா மௌனம், மௌனத்தை விட்டுவிட்டு ஆலமரத்தடியில் ஒரு சின்ன ஊற்றாக இருந்தவர் உடனே அப்படி அங்கே மட்டும் தேங்கியிருப்பதை விட்டு அங்கே இருந்து எப்படி ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து ஊற்று பெருகி ஆறாகி மலை, காடு, கிராமம், நகரம் எல்லாவற்றின் வழியாகவும் விஸ்தாரமாக பாய ஆரம்பிக்கிறதோ அப்படி ஒரு ஞான கங்கையாக ஜனங்கள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தேசம் பூராவும் ஓடுபவராக, ஆனால் முக்துவா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி, ஒரு காரியம் இல்லாத ஊற்றின் உற்பத்தி ஸ்தானமான சம்புவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யும் சங்கரர் ஆகிவிட்டார். மௌனமாக இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்பவராகவும் ஆகிவிட்டார். வட விருட்சத்தின் அடியில் அடித்த சிலையாக உட்கார்ந்து கொண்டே இருந்தவர் பாரத வருஷத்தின் 4 பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடி 3 தரம் சுற்றி வருபவராக ஆகிவிட்டார். சுருக்கமாக சொன்னால் அச்சலமான சம்பு என்ற தட்சிணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய மூர்த்தி ஆகிவிட்டார். சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. அமிர்தம் தொடர்ந்து பொழியும் பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.